நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. என்னம்மா இதெல்லாம்? என் மக எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்குல்ல, அதுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க வேணாம்? இதெல்லாம் பெரிய விஷயமா? அதனாலதான் இப்படிலாம். அம்மா, நான் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன்ல தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க வேற ஏதோ நான் சிஎம் ஆன மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, ப்ளீஸ்மா எடுத்துட்டு போங்கம்மா. என்ன வித்யா எப்படி சொல்லிட்ட? எங்களுக்கு என்னமோ நீ சிஎம் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி தான்மா ஃபீலாக இருக்குது. 2 பேர் போட்டிட்டு நீ இவ்வளோ ஓட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன்னா பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக திருஷ்டி படம். இரு, அத்தாச்சி ஆர்த்தி எடுக்கட்டும், பேசாமல் நில்லு கொஞ்ச நேரம். ஆமாக்கா, திருஷ்டி ரொம்ப இருக்கும். அம்மா ஆர்த்தி எடுக்கட்டும், கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. என்ன நீங்கள் 2 பேருமா பதிலுக்கு? சரி, ஓகே, எடுங்கம்மா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவன் கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போக. துப்புமா. பூ பூ பூ. அப்புறம் என்ன தாச்சி, கொண்டு போய் ஊற்றிட்டு வாங்க. சரிதாக்கு. சரி வித்யா, நீ உள்ள போ. சரிம்மா. அக்கா கையை கொடு. கங்க்ராச்சுலேஷன்க்கா. தேங்க்ஸ் செல்லம். கங்க்ராச்சுலேஷன் வித்யாக்கா. தேங்க்யூ குட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. தேங்க்யூடாமா. சரி சரி, வாங்க வாங்க உள்ளே போகலாம். சரி அக்கா. என்ன சொல்ற? இவ்வளோ நடந்துச்சா? அவனை சும்மா விட்டுருக்கவே கூடாதுக்கா. நீ ஏக்கா 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ண? 1 மாசம் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி விட வேண்டியதானே? எல்லாம் வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானேக்கா? என்னக்கா நீ? ஆமா, நானா இருந்தா கண்டிப்பா அவன் அந்த காலேஜ்ல இருந்தே விரட்டி இருப்பேன். எவ்வளவு திமிரு, எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கான். நல்ல வேலை அந்த அண்ணன் வரலைன்னா என்ன ஆயிருக்கும் இல்ல? ஆமா பிங்கி, ஏக்கா நீ இப்படி பண்ண? அவனை ஏதாவது பண்ணிருக்கணும்க்கா. இல்லடி, அவன் படிப்பு ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் யோசிச்சு இதை பண்ணேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் அவனை வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணியிருப்பேன்டி. அவனோட படிப்பு அதில் இருக்குது, அது தானே. அதனால தான் எஜுகேஷன் தானே இம்பார்ட்டன்ட். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அதனால தாண்டி நான் விட்டுட்டேன். அட போக்கா, இப்படி நாவர்த்தனம் பண்ணுறவனுங்க என்ன படித்து என்ன கிளிக்க போகிறானுங்க? ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. நீ வேற. ஆமாக்கா, பிங்கி சொல்கிறது கூட கரெக்டு தான். படிக்கிறவன் எப்போவுமே இந்த மாதிரி கிரிமினல்லாம் யோசிக்கவே மாட்டான். அவன் கிரிமினல் தான் போல. நீ பேசாமல் வேற ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும் அவனை. சரி விடுங்கடி, பார்ப்போம். ஹாய், அப்பா வந்துட்டாங்க. என்ன பண்ணுறீங்க 3 பேரும்? உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். வாங்கப்பா, வந்து உட்காருங்க. இருங்கப்பா, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லடாமா, தண்ணிலாம் எதுவும் வேண்டாமா. சரிங்கப்பா, வந்து உட்காருங்க. உட்காரதுக்கு முன்னாடி அம்மாவை கூப்பிடுவோம். கோமதி, கோமதி. எங்க? அடுப்படியில் இருக்கேன், இந்த வரேன். சீக்கிரம் வா கோமு. இந்த வந்துட்டேன். என்னங்க, எதுக்கு இப்படி கத்திட்டு இருந்தீங்க? என்னாச்சு? இல்லை கோமு, மக இன்னைக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்குல்ல, அதனால மகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். என்னது கிஃப்டா? என்ன டாடி கிஃப்ட் அது? அக்காவுக்கு கிஃப்டா? என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க? இதுதான் அந்த கிஃப்ட். இந்தா வாங்கிக்கம்மா வித்யா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. தேங்க்யூ அப்பா. சரிடாம்மா, அதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாரு. ஓகேப்பா. அப்பா, பிரேஸ்லெட்டா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அழகா இருக்கேங்க. எப்பங்க எடுத்து எனக்கு தெரியாம? இல்லை கோமு, முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டேனா. வித்யா கேட்டுகிட்டே இருந்துச்சுல்ல பிரேஸ்லெட் வேணும்ன்ட்டு, அதனால தான் எனக்கு தோணுச்சு. சரி, முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தேன், கரெக்டாக இன்னைக்குன்னு வந்துச்சு. சரி ஓகே, இதை கிஃப்டாகவே கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கோமு. எது பிரேஸ்லெட்டா? எங்க காமிக்கா. இந்தாடி. டாடி, உங்க செலக்ஷன் ரொம்ப சூப்பர். அழகா இருக்கு பிரேஸ்லெட். இங்க பாரு காயு. இங்க கொடு. ஆமா, அழகா இருக்கு. அப்பா, சூப்பர் செலக்ஷன்ப்பா. தேங்க்ஸ் ராமா. உங்கள் 2 பேருக்கும் அப்பா இன்னொரு நாள் எடுத்து தரேன். என்னம்மா? பரவாயில்லப்பா, நாங்கள் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா அக்காவுக்கு தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் இன்னொரு நாள் வாங்கி கொடுப்பீங்க, ஓகேவா? ஆமாப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அக்காவுக்கு வாங்கி கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம்தான் எங்களுக்கு. என் பிள்ளைய 2 எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்குது பாரு கோமு. எது உங்கள் பிள்ளைய தானே? இதுவே நீங்கள் பிங்கிக்கு வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா காய் ஒரு ஆட்டம் போட்டிருப்பா. இல்லை காய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா பிங்கி ஒரு ஆட்டம் போட்டுருந்துருப்பா. வித்தியான்றனால 2 பேரும் சைலண்ட்டாக போகிறாளுங்க. ஏன்னா அவள் பெரியவல்ல, அதனால வாய மூடிட்டு இருக்காளுங்க. இல்லை, அவளுக்கு 2 பேரும் யாராவது ஒரு ஆளுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்திய வீடுன்னு 2 ஆயிருக்குங்க. அது என்னமோ உண்மைதான். எனக்கு வாங்காமல் அவளுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் டென்ஷன் ஆயிருப்பேம்மா. கேட்டிங்களா அவங்க சின்ன மகன் சொன்னதை?
எப்படியோ கோமு வித்யாவுக்கு எடுத்து கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதாங்க. சரி, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நான் போகிறேன். அதெல்லாம் நீ எதுவும் செய்ய வேணாம் கோமு. நான் ஹோட்டல்லேருந்து வரும்போதே எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். என் பெரிய மகளுக்கு பிடிச்ச பிரியாணி, என் ரெண்டாவது மகளுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸு, என் கடைக்குட்டிக்கு பிடிச்ச பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி, அப்புறம் உனக்கு பிடிச்ச இட்லி தோசை. சரியா, நம்ம 2 பேருக்காவது மற்ற எல்லாருக்கும் இது வாங்கிட்டு வந்தேன். நீ போய் இதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சு டைனிங் ஹாலில் வை, நாங்கள் சாப்பிட்றோம். என்னம்மா? நல்ல வேலை, இன்னைக்கு அம்மா சொல்கிற தோசை இட்லிலேருந்து தப்பிச்சிடலாம். இன்னைக்கு அம்மா சொல்கிற தோசை இட்லிலேருந்து தப்பிச்சிடலாமா? இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்கள் அப்பா எடுத்து கொண்டாந்து தருவார். நாளைக்குலாம் நான் தான் செஞ்சு கொடுக்கணும். பார்த்துக்க, வாயை மூடிக்கிட்டு இரு சொல்லிட்டேன். ஐயோ ஆமாம்ல, நாளையிலேருந்து அம்மா கையில் தான் சாப்பிடணுமோ? சரி சமாளிப்போம். அம்மா, நீ செய்கிற சாப்பாடு தாம்மா சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் செய்கிற சாப்பாடுலாம் வேஸ்ட்டுமா. பேசாமல் நீ செஃப்பாக போயிருமா, அப்போ தாம்மா நல்லா இருக்கும் சாப்பாடுலாம். அம்மா, ஐஸ் வைக்கிறாம்மா, நம்பாத. அதுதான் ஐஸ் வைக்கிறதுல பெரும் ஆளாச்சு அது. சரி வாங்க வாங்க, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்லாம். ஓகேம்மா. சே, நான் எவ்வளோ லக்கியான பொண்ணு. எனக்கு இப்படி ஒரு அன்பான குடும்பம், அப்புறம் என்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு என்னோட ஷாம், அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அப்புறம் கௌதம் அண்ணா. நான் ரொம்ப லக்கி உண்மையிலே. பிறந்து வரும்போதே சிலரு வரம் வாங்கி வருவாங்க. காட்டிலே காயும் நிலவு கண்டு கொள்ள யாருமில்லை, கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. தூரத்தில் தெரியும் வெளிச்சம், எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திடும், நிலவுக்கும் ஜோடி இல்லை. எழுதிய கவிதைகள் உன்னை வந்து சேர்ந்திட, கவிதைக்கும் கால். ஏன் இந்த கமல் இப்படி பண்ணுறா? அவளுக்கும் நம்ம மேலே காதல் இருக்குது, அதை ஏன் அவன் வெளிப்படுத்த மாட்டேன்றா? ஏன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேன்றா? என்ன தடுக்குது? நானும் கண்டுபிடிக்கலான்னு எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. இப்போ சந்தித்த சத்யாவும் சீனியரும் சேர்ந்துட்டாங்க. நான் 1.5 வருஷமாக அவள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் காதலை கூட சொல்ல முடியலையே. அவங்க சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னால் நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னால் அவகிட்ட காதலை சொல்ல முடிஞ்சது, அவனால் ஏன் என்கிட்ட சொல்ல முடியல? அரே வினய், என்னால் எப்போதுமே உன்கிட்ட என்னோட காதலை தெரியப்படுத்தவே முடியாது. நான் ஒருவேளை என்னோட காதலை உன்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அப்படி வந்துச்சுன்னா நீ தாங்க மாட்டேன். அதனால தான் நான் இப்படியே உங்ககிட்ட காதலை சொல்லாமல் நாள் கடத்திட்டுருக்கேன் வினய். என்னால் உன்னை விடவும் முடியலை, விட்டு போகவும் முடியலை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுறேன். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல வினய். ஆனால் நீ எப்போவுமே நல்லா இருக்கணும், எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும் வினய். அது மட்டும்தான் எனக்கு வேணும். நீ என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு சிரிப்பே வருது. நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடியும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உன் கூட அப்படியே இருந்துடணும்னு தோணுது. ஆனால் நீ எப்போ உன்னோட காதலை சொல்லுவ? ஏன் சொல்லாமல் இருக்க? ஆனால் அது நான் தெரிஞ்சுக்காமல் விட மாட்டேன் கமலி. வினய், உனக்கு எதுவுமே தெரிய வேணாம், நானும் தெரியவும் விட மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவ, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் எந்த பிரச்சனையிலுமே உன்னை சிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம காதல் தெரிஞ்சதுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை. உனக்கு, எனக்கு, என் தங்கச்சிக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை. வேணா வினய், நீ சந்தோஷமாக இரு வினய். நான் உன் கூட இருந்தால் உனக்கு சந்தோஷம் இருக்காது. நான் உன் கூட இல்லைன்னா மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன் வினய். ஒன்று சொல்கிறேன் கமலி, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை நான் பார்த்துப்பேன். நீ என்னை நம்பி என் கையை பிடிச்சின்னா உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் கமலி. தெரியும் வினய், நீ நான் ரொம்ப நல்லா பார்த்துப்ப. உன்னை மாதிரி ஒரு பர்சன் யார் லைஃப்லையுமே கிடைக்க மாட்டாங்க. நீ அப்படி ஒரு நல்ல பையன் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சே இப்படிப்பட்ட பையனை மிஸ் பண்ண போகிறோன்னு நினைக்கும்போது என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியல வினய். ஐ லவ் யூ வினய். நான் உன்கிட்ட தான் என்னோட காதலை சொல்லலையே தவிர இந்த நிலா கிட்ட நான் டெய்லி தான் சொல்கிறேன். என் கண்ணீர் கிட்ட டெய்லி சொல்கிறேன். ஐ லவ் யூ வினய். ஐ லவ் யூ கமலி. ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ கமலி. உன்னை என்றைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். வேறு யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் கமலி. ப்ராமிஸ். வினய், இந்த விதி இருக்குல்ல,
இதில் எழுதப்பட்டது எப்பவுமே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விதியில் நம்ம 2 பேர் சேரணும்னு இருந்தால் கண்டிப்பாக சேருவோம். அப்படி இல்லைன்னா தெரியல வினய். எனக்கு எதை யோசிச்சாலுமே கண்ணீர் மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே தோணல வினய். ஐம் சாரி வினய், ஐம் சாரி. காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதயமும் தொலையுதே, வானத்தில் பறக்கிறேன் மோகத்தில். ஐ லவ் யூ ஷாம். சரி, என்ன பண்ணிகிட்ருப்பா? பேசாமல் கால் பண்ணுவோமா? ஹலோ ஷாம், என்ன பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டியா? ஏ ஆயுஸ் நூறுடி உனக்கு. இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், நீனும் கரெக்டாக கால் பண்ணுற. நான் சாப்பிட்டேன் செல்லம், நீ சாப்பிட்டியா? ஓ, சாரும் என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தீங்களா? நானும் உன்னை பற்றி தான் அப்படியே டெரஸில் உட்காந்து நினச்சிட்டு இருந்தேன்னா சரி கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். அடடா பாரேன், எவ்வளோ சிங்க் ஆகுது. நானும் டெரஸில் உட்காந்து தான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், நீனும் கரெக்டாக கால் பண்ணிட்ட. அதை தாண்டி நம்மளுக்குள்ளே உள்ள பாண்டிங் சொல்கிறது. ஆஹா, அப்படிங்களா சார்? ஆமாம், அப்படிதான் மேடம். சரி சொல்லுங்கள் மேடம், என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? உன்னை பற்றி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நீ ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், நம்பிக்கை உள்ளவர் அப்படின்ட்டு உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்டா. அடியே, ஆனால் உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்திடி. ஐ மிஸ் யூமா. எதுக்குடா மிஸ் யூ சொல்கிற? இன்னும் 2 days தானே லீவு, மண்டே நான் காலேஜ் வந்துடுவேன்ல, இந்த 2 daysக்கா மிஸ் யூ சொல்கிற? இங்கே பாருடி, 2 days-ஆக இருந்தாலும் சரி, 1 day-ஆக இருந்தாலும் சரி, 2 hours-ஆக இருந்தாலும் சரி, உன்னை நான் பார்க்காத நாள் எனக்கு நான் உன்னை மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, நிமிஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே உன்னை நான் மிஸ் பண்ணிட்டே தாண்டி இருப்பேன். மிஸ் யூ ஸோ மச் டி. அப்படியா? நீ சொல்லிட்ட, நான் சொல்லலை, அவ்வளோதான். உன்னை நான் எப்போவுமே மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஷாம். காலேஜ்லேருந்து வந்துட்டேன்னு வச்சுக்கவே வீட்டில் எனக்கு நைட் ஃபுல்லாக உன் ஞாபகமாக தான் இருக்கும். சாப்பிடும்போது, தூங்கும்போது, என் தங்கச்சிக்கிட்ட பேசும்போது, எங்கள் அம்மா கிட்ட பேசும்போதுன்னு இப்படி எல்லார்கிட்ட பேசும்போதும் எனக்கு உன் ஞாபகம் மட்டும்தான் இருக்கும் ஷாம். நானும் சொல்கிறேன், ஐ மிஸ் யூ ஷாம். அடியே கள்ளி, மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்லாமல் இருக்க. சரியான ஆள் தாண்டி நீ. ஆமாம், எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? நீயே தான் புரிஞ்சுக்கணும், நான் சொல்லாமலே. சொல்லாமலே புரிஞ்சுக்கணுமா? சரிங்க மேடம், இப்போ சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கோ. சரி ஓகே ஷாம், எனக்காக இந்த டைமில் ஒன்று பண்ண முடியுமா? அடியே, இது என்ன கேள்வி? உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். சொல்லு, என்ன செய்யணும்? உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், ஒரே ஒரு பாட்டு பாடு ப்ளீஸ். என்னது, பாட்டு பாடவா? ஏண்டி உனக்கு இந்த விபரீத ஆசை? ஏ ஷாம், ப்ளீஸ் ஷாம், உனக்கு உன் வாய்ஸை பற்றி தெரியல, ஆனால் எனக்கு உன்னோட வாய்ஸில் சாங் நீ பாடினேன்னு வச்சுக்கவே சூப்பராக இருக்குது ஷாம், ப்ளீஸ். சரி ஓகே, நீ ப்ளீஸ்லாம் சொல்ல வேண்டாம், நான் பாடுறேன். சரி நீயே சொல்லு, என்ன சாங் பாடலான்னு. இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடு பார்ப்போம். ஓகே, பாடிடலாமா? இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொடவும் கூடாது படவும் கூடாது, இடைவெளி அப்போது குறையுமா, மடியினில் சாய்ந்திட துடிக்குதே, மறுபுறம் நாணமும் தடுக்குதே, இதுவரை யாரிடமும் சொன்னாத கதை. சரிடி, இப்படி 2 பேருமே மாற்றி மாற்றி பாடிட்டு இந்த இரவை முடிச்சிருவோமா? ஓ, எனக்கு டபுள் ஓகே. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத, இடைவெளி அப்போது குறையுமா, உனையன்றி வேறொரு நினைவு
சீனியர், சொல்லுங்க. என்னை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்தீங்க, அதானே கால் பண்ணீங்க. உன்னை பற்றி நினைக்காம வேற யாரை பற்றி நினைக்கிறது? உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதான் கால் பண்ணி பேசலாம். மேடம் கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டீங்க, என்ன மாதிரியே நீங்களும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் சீனியர். நான் சும்மாவே உங்களை தான் நினைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு வேற 2 பேரும் காதல் சொல்லிக்கிட்டோம். உங்களை பத்தி நினைக்காம இருக்க முடியுமா? வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன், உங்களை பத்தி மட்டும். பாருடா, மேடம் ஒத்துக்கிட்டீங்க, பரவாயில்லையே. நீ கூட ரொம்ப பிகு பண்ணுவியோன்னு நினச்சேன். ஏன் மிகு பண்ண போறேன்? நான்லாம் உண்மையை ஒத்துப்பப்பா, நான்லாம் ஜென்யூன். ஆமாம் ஆமாம், என்னோட சத்தியம் எப்போவுமே ஜென்யூன் தான். சரி, நீ அங்கே சொன்னில்ல, அதை இப்போ ஒரே ஒரு வாட்டி இங்கே சொல்லேன் ப்ளீஸ். நான் என்ன சொன்னேன்? என்ன இங்க சொல்லணும்? புரியல எனக்கு. கள்ளி நடிக்காதடி ப்ளீஸ் டி, எனக்காக ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ கௌதம்னு சொல்லுமா ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது சீனியர், ஏதோ நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னு சொன்னேன். சும்மாலாம் உங்க பேரை சொல்ல முடியாது, போங்க. சத்யா, நான் தானே கேட்குறேன். எனக்கு நீ சீனியர்னு கூப்பிட்றத விட நீ கௌதம்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் சத்யா, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ கௌதம்னு சொல்லுமா ப்ளீஸ். ப்ளீஸ் சீனியர், அந்த மாதிரி ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எப்படி உங்களை சும்மா பேச சொல்லி கூப்பிட முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் பரவாயில்லடி. நான் என்ன உன்னோட 4, 5, 6 வருஷத்துக்கு பெரிய பையன், நான் ஒரே ஒரு வருஷத்துக்கு தானே பெரிய பையன். பரவாயில்ல, சொல்லலாம். ப்ளீஸ் சொல்லு, ஒரே ஒரு தடவை சொல்லு. அதுக்கப்புறம் எப்போ உனக்கு தோணுதோ அப்போ சொல்லிக்கோ, நான் கம்பல் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கேட்குறேன் இல்லை, ஒரே ஒரு தடவை சொல்லுடி ப்ளீஸ் டி, செல்லம்ல. சரி, ரொம்ப கெஞ்சாதீங்க, நான் சொல்றேன். சொல்லுமா. ஐ லவ் யூ கௌதம். ஐ லவ் யூ டூ செல்லம். நீங்க எப்பவுமே என் கூடயே இருக்கணும் சீனியர், என்னைக்குமே என்னை விட்டு போக கூடாது. ப்ராமிஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் என்னோட சத்தியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். இது சத்தியாவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் சத்தியம், ப்ராமிஸ். ஐ லவ் யூ சீனியர். லவ் யூ டூ பட்டுக்குட்டி. காணும் ஒரு நொடி இங்கு இனி இல்லையே, தேடுகிறேன் என் கனவுகளில், உனை தீண்டும் ஒரு சுகம் இங்கு இனி இல்லையே, தேடுகிறேன் உன் சுவடுகளில். நிம்மதியா மாமா பத்தி என்ன நினைக்க வர்றாங்களா? யார் இப்போ ஃபோன்ல? ஒருவேளை மாமாவா இருக்குமோ? சரி, ஓகே, பார்க்கலாம். ஆமா, மாமாதான். ஆயுஸ் 100 மாமாவுக்கு. ஹலோ மாமா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேனே. நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேனே மாமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களா? எப்படி கரெக்டா சொல்ற? நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா, நான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் நீங்களும் நினச்சிருந்துருப்பீங்க, அதனால கால் பண்ணியிருப்பீங்களோன்னு ஒரு கெஸ்ஸு. உண்மையாகவே நினச்சிங்களா? ஆமாடி, ஒன்றை நினைக்காம வேற யாரும் நினைக்க போகிறேன். உன்னை தான் நினச்சிட்டே இருக்கேன், காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். என்ன பண்ணுறது? என்ன மாம்சு, சலிப்பாக சொல்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு? சலிப்பா சொல்லலடி. என்ன பண்ணுறது, பார்க்க முடியல, நினைக்க மட்டும்தானே முடியும், அந்த மீனிங்கில் சொன்னேன். நீ தப்பா நினச்சிக்காத என்னம்மா. ஓ, அப்படி சொன்னீங்களா? சரி மாமா, என்ன பண்ணுறீங்க? அதான் சொன்னேனே, டெரஸில் உட்காந்துட்டு உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கேன். சூப்பர். எங்க அத்தை, மாமா, அப்புறம் மினி அக்கா? எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. ஆனால் நான் என்ன காணான்னு கொஞ்ச நேரத்தில் எப்படியும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இது வேறையா? சரி மாமா, எப்போ என்ன பார்க்க வரீங்க மறுபடியும்? வரணும்டா அம்மா. இப்போ கொஞ்சம் ஸ்டடீஸ் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு, என்னால் இப்போதைக்கு வர முடியாது. நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக வரேன் உன்னை பார்க்க, ஓகேவா? எனக்கு புரியுது மாமா, உங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு புரியுது, என் மனசுக்கு புரிய மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுறது மாமா? நீ எதை பற்றியும் யோசிக்காமல் ஒழுங்காக எக்ஸாம் எழுதி முடி. கண்டிப்பாக மாமா வந்து உன்னை பார்க்குறேன், ஓகேவா? உண்மையாவா? கண்டிப்பாக வந்து பார்க்கணும்.
ஆமாம் உண்மையா நீ எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சு ரிசல்ட் வரட்டும், நான் உன்னை வந்து அடுத்த நாள் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ சமத்தா போய் தூங்கு. என்ன நாளைக்கு படிக்கணும்ல, எழுந்து. ம் சரி மாமா. சரிடாம்மா, வைக்கவா? இவன் இங்கே உட்காந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? வாடாமா போடாமான்னு பேசிட்டு இருக்கான். யாரு? ஒருவேளை வித்யாவா இருக்குமோ? மாமா மாமா ஒரு நிமிஷம் மாமா. சொல்லுடாம்மா. அது வந்து ஐ ஐ ஐ மிஸ் யூ மாமா. ஐ மிஸ் யூ ஸோ மச் டாமா. ஓகேவா? இப்போவே தூங்கு, நான் உனக்கு காலைல கூப்பிட்றேன். பாய். பாய் மாமா, டேக் கேர். டேக் கேர் டாமா. ஓ வித்யா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு தம்பி. என் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவர் கல்யாணம் பண்ணிடுவார் போல இருக்கே. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓய் சித்து. இவளா? ஐயோ, இப்போ எப்படியாவது பேச்ச மாற்றணுமே. ஹலோ. டேய் விஜய், நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன்டா. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீ நாளைக்கு காலேஜில் கேளு. ஓகேவா? இப்போ நான் வைக்கிறேன், தூங்கணும்டா, டைம் ஆகுது. என்னடி சொல்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? விஜய் கால் பண்ணா, டவுட் கேட்டிருந்தான், அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன இப்போ? ஏன் கீழெல்லாம் டவுட் சொன்னா ஆகாதா? மேலே வந்தா சொல்லணுமா என்ன? உனக்கு என்ன, நான் காத்தோட்டமாட்டி வந்து பேசலாமேன்னு வந்தேன் டெரஸ்க்கு. என்னடி பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வாயால் நீ ஒத்துக்கணும் வித்யாவை காதலிக்கிறேன்னு. அதுக்கு தான் போட்டு வாங்க பார்க்குறேன். சொல்ல மாட்டானே. என்ன வாய்க்குள்ளே முணுமுணுக்கிற? ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை காணான்னு அம்மா கேட்டாங்க, அதனால தான் நீ டெரஸில் இருக்கேன்னு பார்க்க வந்தேன். சரி நான் வரேன், நீ போ. அதான் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டீல்ல, இன்னுமே என்ன பண்ண போற? வா கீழே. இங்கே தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும்? இல்லை டாடி, நான் இப்போ தான் வந்தேன். இவனை தேடி தான் வந்தேன். இவங்க உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருந்தான் டாடி. கேப்பில் பொறுத்து விடுது. ஆமாம் டாடி, விஜய் கால் பண்ணா, அதனால டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக இப்படி மேலே வந்துட்டேன் டாடி. சரி வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும்டா, நீ உட்காரு. டாடி ஏன் கீழே உட்காந்துட்டீங்க? நீங்கள் மேலே உட்காருங்க, நான் கீழே உட்காரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கீழே உட்காந்து எந்திரிச்சா தாண்டா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. அதனால தாண்டா நான் கீழே உட்காந்துருக்கேன். நீ மேலே உட்காருப்பா சித்து. ஏன் டாடி? மேலே வாங்க டாடி, நான் கீழே உட்காரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம்டா, அவர் கீழே உட்காந்துப்பாரு, நீ உட்காரு மேலே. ஏங்க? சொல்லுமா ராதா? இல்லைங்க, நம்ம மினிக்கு ஜாதகத்தில் சொன்ன மாதிரியே அந்த ஐயா சொன்ன மாதிரி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் 2 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நான் போய் பார்த்தேன். மறுபடியும் அவர் சொல்லிட்டாரு 2 வருஷத்துக்கு இப்போ மாலை நோக்கம் இல்லைன்னு சொல்லி. அதனால 2 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க கல்யாணம் பண்ண முடியும் அவளுக்கு. அதான் சொன்னியேம்மா. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கட்டும், அதுக்கு பொறுத்து இருந்து தானே பண்ணணும். அதுதாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான். என்னம்மா கஷ்டம்? என்ன வயசாகுது? 22 வயசு தானே ஆகுது. 24 வயசுல தாராளமாக பண்ணலாமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்ல மாப்பிள்ளையா நான் கொண்டு வரேன். ஓகேவா? சரிங்க. இன்னும் மேரேஜ்க்கு 2 இயர்ஸ் இருக்குல்ல டாடி. ஸோ நான் அதனால எதனா ஒர்க் போகிறேனேண்ணா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்ளிகேஷனாக போட்டிருக்கேன். ப்ளீஸ் டாடி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நீ வேலைக்கெலாம் போவேன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் மினி. நீ சம்பாரிச்சு கொண்டாந்து இங்கே நிறைய போகிறதில்ல, சரியா? நீ பேசாமல் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை கற்றுக்க, அதுவே போதும். அம்மா ஏம்மா 2 வருஷம் அவள் என்னம்மா பண்ணுவா? சரி நீங்கள் 6 மாசத்துல கல்யாணம் ஆயிரும் சொன்னனால தான் அவள் படித்த கையோட சரி வீட்டில் இருந்துட்டா. 2 இயர்ஸ்க்கு அவள் என்னம்மா பண்ண போறா? வீட்டில் இருந்து அது அவ்வளோமா கற்றுக்க போறா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. அவள் தான் சொல்கிறா இல்லை, அவள் எதனா ஒர்க் போகட்டுமா, அப்போ தான் அவளுக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். சொன்னால் கேளுங்க. ஆமாம் ராதா, பிள்ளைங்க சொல்கிறது கரெக்டு தான். 2 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது புத்தியும் அழுங்கி போயிடும், படித்ததும் வேஸ்ட் ஆயிரும். அதனால நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்க வேண்டாம், அது சம்பாரிச்சு அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கட்டும். மேரேஜ்க்கு எதுனா அதுக்கு வாங்கணும்னா வாங்கிக்கட்டும். அதனால புள்ள வேலைக்கு போகட்டும் ராதா. என்னங்க நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? ஆமா ராதா, 2 வருஷம் வீட்டுல இருந்து பிள்ளை என்ன பண்ண போகுது? போயிட்டு வரட்டும் ராதா. 2 வருஷம் போக சொல்லல, எப்படியும் இந்த 1 வருஷம் அவளுக்கு வந்து மாப்பிள்ளை தேடிட்டு தான் இருக்க போறோம். அடுத்த வருஷம்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் மாப்பிள்ளை பார்த்தோன்னா நம்ம நிப்பாட்டிடலாம். ஆமாம்மா ப்ளீஸ்மா, ஒர்க்கெலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. எனக்கு கிடைச்சிருக்கு, நான் போகிறேம்மா. நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தோன்னே நான் நின்றுறேன் அந்த ஒர்க்கில் இருந்து, ஓகேவா? சரிடாம்மா, நீ இவ்வளோ சொல்கிற, அப்பாவும் தம்பியும் வேறு சொல்கிறாங்க. சரி நீ போம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ டாடி. சரிடாமா சரிடாமா. எப்படின்னா மினி கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணுங்க. அதெல்லாம் நல்லபடியா முடியுமா, நீ கவலைப்படாத.